சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. நன்றி. அடுத்ததாக ஆதிகால தக்குப்பத்தில் கற்றுக்கொண்ட கலையை தங்களிடம் பகிர எங்களின் அன்பு மாணவர் ஷபீர் அகமது அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். இந்த அற்புதமான நிகழ்வின் மேடையை அலங்கரிக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் இந்த அரங்கத்தில் நிறைந்திருக்கும் என்னுடன் ஓராண்டு பயணித்த மாணவ சொந்தங்களுக்கும் என்னுடைய காலை வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அக்குபஞ்சரை பற்றி என் சிந்தையில் எழுந்த சில வரிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த சார் அவர்களுக்கும் அனீஸ் மேம் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அக்குபஞ்சர் மருந்துகள் இல்லா மகத்துவமிக்க மாபெரும் மருத்துவம். இது மனித வாழ்க்கைக்கு தேவைப்படும் இன்றியமையாத தத்துவம். இதனை முடிந்த வரையில் மனித மனங்களில் புகுத்துவோம், அவர்களின் வாழ்வில் மங்காத ஒளிவிளக்கை ஏற்றுவோம். இது அல்ல குறையாத மாபெரும் சமுத்திரம். இது மனித வாழ்வை சீரமைக்கும் எவரும் மறுக்க முடியாத சரித்திரம். இந்த அக்குபஞ்சரை யாம் கற்ற காலங்களில் வந்த விடுமுறை தினத்தின் விடியற்காலைகளில் புலர்ந்தது பொழுது மட்டுமல்ல, எங்களின் வாழ்வும் தான். காலை 7 மணி நாங்கள் முன்னேறி செல்லும் ஏணி ஆனது, எங்களை கரை சேர்க்கும் தோணியும் ஆனது. பாரெங்கும் நிறைந்திருக்கும் வான்காந்த சக்தி எங்கள் உள்ளத்தில் நிறைந்தது அக்குபஞ்சர் என்கின்ற மெய்காந்த சக்தி. நோய் கண்டு அஞ்சாமல், அது நம்மை விஞ்சாமல், கண் துஞ்சாமல் யாம் கற்ற அற்புதக்கலை. உலகத்தில் இதற்கு ஈடேதும் இல்லை. நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய்நாடி வாய்ப்பச் செயல் என்ற ஐயன் வள்ளுவனின் குரலுக்கேற்ப மனிதன் மேனியிலே ஓடுகின்ற நாடி அதன் செயல்திறனை தேடி அவன் கையிரண்டில் 2-3 இடங்களிலே இருக்கின்ற தடங்களிலே பஞ்சபூத தன்மையின் நிலை உணர்ந்து அதன் பொருட்டு வாட்டும் நோயறிந்து நிவாரணம் தருகின்ற அக்குபஞ்சர். உடலெங்கும் ஓடுகின்ற சக்தி ஓட்ட பாதை, அதில் பொதிந்திருக்கும் புள்ளிகளின் கோர்வை. அதை தொட்டாலும் ஊசி முனை பட்டாலும் விட்டு விலகிடும் நோய்கள், நன்றி சொல்லிடும் நலம் பெற்ற மனிதரின் வாய்கள். உச்சி முதல் உள்ளங்கால் வரை மனிதர்களை வருத்தும் உறுத்தும் வழிகளையெல்லாம் யாம் கற்ற அக்குபஞ்சர் ஊசி முனை நிறுத்தும். இது இங்கே கூடியிருப்போரின் மறுக்க முடியாத கருத்தும் ஆகும். உடலை இயக்கும் ஐம்புலன்கள், அதனுள் ஏற்படும் சங்கடங்கள் அவை யாதென தெரிந்து இன் யாங்கை உணர்ந்து தகுந்த புள்ளியை அறிந்து போடுகின்ற ஊசி, அதன் மூலம் பறந்துவிடும் நோய் என்னும் தூசி. இதை அணுதினமும் யோசி, அன்பாக நேசி, கேட்காமலே கையில் வந்து சேரும் ஏராளமான காசு. எங்கெங்கும் நிறைந்திருக்கும் வான்காந்த சக்தி, அதை தான் வாங்கி ஊசி முனை கொண்டு செலுத்துகின்ற உத்தி. அதை தெரிந்து கொள்ளும் அறிவு கூர்மை புத்தி இருந்துவிட்டால் உலகம் நம்மை தேடி வரும் சுத்தி. கொள்ளுவோம் அதன் மீது பக்தி, வெல்லுவோம் வாழ்க்கையை, கிடைக்கும் மாபெரும் வெற்றி. இவை அனைத்தும் செய்வது நம்முடைய கரம் என்றாலும் அதனை நலமாக்கி தருவது இறைவனின் வரம் ஒன்றே. அவனன்றி ஓர் அணுவும் அசையாது, அவன் துணையின்றி ஓர் செயலும் நிகழாது. எதிலும் கருவியாக மட்டுமே நாம் இருக்க, அதற்கு உதவியாக உறுதியாக இருப்பவன் இறைவன் ஒருவனே. அளப்பரிய இக்கலையை அள்ளி வழங்கி வெறும் கல்லாக இருந்த எம்மை எழில்மிகு அழகு தரும் சிலைகளாக செதுக்கிய சிற்பிகளான மேன்மை நிறைந்த ஆசிரியர்கள், அழகாகவும் ஆழமாகவும் இனிமையாகவும் மிகவும் எளிமையாகவும் வகுப்படுத்த சார் அவர்களுக்கும், அவருக்கு சற்றும் சளைக்காமல் கற்பிக்கும் வார்த்தைகளே சிறிதும் இழைக்காமல் நேர்த்தியாக மிகச்சிறந்த கீர்த்தியாக வகுப்புகளை எமக்களித்த அனீஸ் மேம் அவர்களுக்கும், ஒரு சில முறையே எங்கள் பயணத்தில் வந்து ஓரிரு வகுப்புகளை தந்தாலும் சிப்பிக்குள் கிடைத்த நல் முத்தாக திறம்படவும் நாங்கள் மேம்படவும் வகுப்பெடுத்த ஃபாஷிதா மேம் அவர்களுக்கும், நேரடி பயிற்சி வகுப்புகளில் எமக்கு நோய் நொடி நீக்கும் கலைகளை கற்பித்த அன்பிற்கினிய இளவல் முகபு சுகைப் அவர்களுக்கும், இந்த அற்புத உலகத்தில் நுழையும் தருணத்தில் எமக்கு பல்வேறு ஆலோசனைகள் வழங்கி இதில் இணைவதற்கு உதவி செய்த கவிதா மேம் அவர்களுக்கும், மற்றும் இந்த ஆதிகாலத்து அக்குபஞ்சர் நிறுவனத்தின் அனைத்து அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்றென்றும் எம் நெஞ்சம் நன்றி கடன் பட்டிருக்கும். மேலும் இந்த வகுப்பில் இணைவதற்கு காரணமாக இருந்த தமிழகத்தின் அக்குபஞ்சர் தந்தை என்று கருதப்படும் மறைந்த டாக்டர் ஃபஸ்லுர் ரஹ்மான் அவர்களிடம் பயின்ற மும்பையில் இருக்கும் என்னுடைய மாமா
ஷாகுல் அமீத் அவர்களுக்கும் இந்த தருணத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஆதி காலத்து அக்குபஞ்சர் என்னும் ஆலமரத்தின் வேர்களில் ஆயிரம் விழுதுகள் விளைந்திடட்டும், அதன் மூலம் ஆரோக்கியம் நிறைந்த சமுதாயம் மலர்ந்திடட்டும் என்று இறைவனை பிரார்த்தித்தவனாக இந்த அரிய வாய்ப்பை தந்த சார் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றியை சொல்லி என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுறுசுறுப்புடன் எல்லாவற்றையும் செய்கிறவனுக்கு எல்லா கதவுகள் திறந்திருக்கும் என்ற கருத்தை வலிமையாக எடுத்துரைத்த எங்களுடைய அன்பு மாணவர் ஷபீர் அகமது அவர்களுக்கு நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன்.